Hi friends, welcome back to my channel. Adanga Rose. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது Vikatan Award functionல Nayanthara அவங்க போட்டிருந்த hair tutorial தான் நான் part 2 அன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். And previous video பாத்தீங்கன்னா part 1 அதுல வந்து மேக்கப் எப்படி பண்றதுங்கற வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. And நம்ம வீடியோ பார்க்க போக முன்னாடி இன்னும் என்னோட சேனலை நீங்க பார்த்துட்டு இருக்கறவங்க subscribe பண்ணலனா please subscribe பண்ணிருங்க. And அது பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ண மறந்துடாதீங்க so that நான் போடக்கூடிய புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஹேர்ல வந்து டேங்கிள் இல்லாத அளவுக்கு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அண்ட் கோம் பண்ணிட்டு சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. சைட் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி வேயில் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரீக்ரியேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் நீங்கள் இது வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கனால கொஞ்சம் புஃப்னஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேக் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லேயராக 2 சைடும் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஸ்டெடை பின்னுவோம்ல, ஸோ அதே மாதிரி நான் 3 பார்ட்டிஷன் எடுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி 3 பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலராக நம்ம பின்னுற மாதிரியே பின்னுறோம். பின்னிட்டு ஸோ ஒவ்வொரு இன்ச்சாக நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன், அது கூட பின்ன போகிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இன்கேஸ் உங்களுக்கு அது வரலன்னா நீங்கள் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். பேக்லேருந்து கொஞ்சம் லேயராக எடுத்து பேக் கோம் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க மெஸ்ஸி லுக் இருக்கும். ஏன்னா நயன்தாரா அவங்களோட ஹேரை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப மெஸ்ஸி லுக்கில் இருக்கும். ரொம்ப வந்து டைட்டாக இறுகலாக அந்த மாதிரி அவங்க பின்னிருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து மெஸ்ஸி லுக் போடும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்சி நம்ம பின்னும்போது அதோட லுக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் நான் என்ன பேக் கோம் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லா முடியும் நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக சேர்த்து பின்னாடி ஒரு பொனிட்டெயில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லோயராகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் எவ்வளோ ஓரளவுக்கு கொஞ்சம் கோம்பால் நீங்கள் இழுத்துக்கோங்க.
இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொனிடெயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து கையால் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் கோம் பின்னாடியிலேருந்து கொஞ்சமாக அதை இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் பின்னாடி வந்து 2 பார்ட்டிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நம்ம 2 சைடும் பின்ன போகிறோம். ஸோ நான் பின்னுற மாதிரி நீங்களும் பின்னிக்கோங்க, கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் அதை வந்து மேலேருந்து கீழோடி சுற்றி என்ன பண்ணிக்கோங்க, யூபின் வச்சு அதை நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் நான் பின்னிக்கிறேன். பின்னிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இழுத்து விட்டுட்டு அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா ரவுண்ட் பண்ணி அதை யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக மெஸ்ஸி லுக் மாதிரி கொஞ்சம் புஃப்னஸ் எடுத்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது அழகாக தான் இருக்கும். ஏன்னா நயன்தாரா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அது பிரைட் தெரியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால தான் நானும் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன், பின்னாடி சுற்றி அதையும் ஒரு யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி என்னோடய ரைட் சைட்லேயும் நான் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் இயர் வந்து மறையிற மாதிரி நான் கொஞ்சம், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிக்கில் எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி நானும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா இழுத்து விட்டுக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்துக்கிறேன். இப்போ பூ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப பெரிய பூவாக இல்லை, நீங்கள் அது என்ன சொல்லுவாங்க, செவந்தி பூவாக இல்லைன்னா எந்த பூவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய பூவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த லுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறனால நான் கொஞ்சமாக தான் வச்சு காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பூ தான் நிறைய நம்ம ஹேரை வந்து கவர் பண்ணணும், அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் குறைய பூவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் காமிச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்க்குறீங்க பூ நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். இதுதான் ஃபைனல், ரொம்ப ஈஸி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியே நான் உங்களுக்கு சூப்பர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.